ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மோட்டோலா மோட்டோ A50G அப்படிங்கிற மாடல். நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு மோட்டோ A50 அப்படிங்கிற மாடல் வந்து நம்ம ரிவ்யூ பார்த்துருப்போம். இது வந்து A50G அப்படிங்கிற ஒரு அப்டேட்டட் மாடல் வந்து வெளியிட்டிருக்காங்க மோட்டோலால இருந்து. இந்த மாடலில் என்னென்ன அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க, சேஞ்சஸ் வந்து ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டு இதை ஆன் பண்ணி பார்ப்போம். இதுதாங்க ஃபோன். இந்த ஃபோனை நம்ம வந்து ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து இந்த பாக்ஸில் வந்து மற்ற என்னென்னவெல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த பாக்ஸ் பேக்கேஜிங்கில் வந்து என்னென்னவெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மோட்டோலாவோட மோட்டோ A50G அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா கால் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து 7+ டேஸ்க்கு வந்து பேட்டரி பேக்கப் இருக்குன்னு போட்டிருக்காங்க. கேமரா இருக்குது, ரியர் கேமரா இருக்குன்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து மியூசிக் பிளேயர், MP3 பிளேயர் வந்து இருக்குன்னு போட்டிருக்காங்க. 2 இயர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு சார்ஜர் இருக்கு. இது வந்து பேட்டரி வந்து ப்ரீ அப்ளைடாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பேட்டரி வந்து இதில் போட்டு தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபோனுடைய ஒரு ஃபிசிக்கல் ஓவர்வியூ வந்து நம்ம பார்ப்போம். கீபேட் வந்து நல்ல ஒரு ஃபீல் வந்து கொடுக்குதுன்னு சொல்லலாம். இதில் டிபேட் பாருங்க, கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த பட்டர்ஃப்ளை மாதிரியான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க புதுசாக. மேல் பக்கம் பார்த்தா ஒரு LED டார்ச் இருக்கு. கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ ஜாக் வந்து 3.5 mm ஆடியோ ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து மைக் ஹோல் இருக்கு. இது வந்து சார்ஜிங்கான மைக்ரோ USB போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் கிரில் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. ஒரு கேமரா இருக்கு. இங்கே VGA கேமரா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா மோட்டோலாவுடைய அந்த லோகோ இருக்கு. ஓகே, இது இங்கே வச்சுட்டு நம்ம வந்து பழைய மாடல் வந்து ஃபோன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த பாக்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நம்ம சேனலில். மோட்டோ A50 அப்படிங்கிற ஒரு மாடல் நான் ரிவ்யூ பார்த்துருப்போம். நான் இந்த பழைய மாடல் ஃபோனை நான் இங்கே வைக்கிறேன் பாருங்க. பழைய மாடல் மோட்டோ A50, இது வந்து புது மாடல் இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல். இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. டிபேட் வந்து இதில் வந்து ஸ்கொயரிஷாக இருக்கு. இதில் வந்து சர்க்கிளாக வந்து கொடுத்துருக்காங்க. கீஸ் கூட நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து ஐலாண்ட் கீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தள்ளி இருக்கக்கூடிய கீஸ் இருக்கு. இதில் வந்து இந்த மாதிரியான ஒரு கீபேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கேமரா அந்த இருக்கிற இடம் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பீக்கர் கிரில் கூட டிசைன் வந்து சேஞ்ச் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இந்த புது ஃபோனை ஆன் பண்ணி என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பேட்டரி வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இதை பேக் பேனலில் ரிமூவ் பண்ணி செக் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் 1750 mAh வந்து கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா மோட்டோலோ பிராண்டிங் இருக்கு. இதில் வந்து 2 சிம் கார்டும் ஒரு மெமரி கார்டு, SD கார்டு போட்டுக்கிற மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம வந்து இதில் சிம் கார்டு அண்ட் மெமரி கார்டு போட்டு இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இந்த மொபைலில் வந்துட்டு சிம் கார்டு அண்ட் வந்து SD கார்டு ரெண்டுமே போட்டிருக்கேன். SD கார்டு வந்து 32 GB போட்டிருக்கேன். BSNL மொபைல் வந்து டிடெக்ட் பண்ணியிருக்கு. SD கார்டு போட்டிருக்கிறது இங்கே வந்து நோட்டிஃபிகேஷன் இங்கே காமிக்குது. இந்த மெனு ஸ்டைல்லாம் வந்து அப்படி தான் இருக்குது, எதுவுமே சேஞ்ச் ஆகலை. சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம மோட்டோ A10G அப்படிங்கிற வேரியண்ட்டில் பார்த்த மாதிரியே இந்த பேட்டரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் வந்து இங்கே ஆட் ஆயிருக்கு. இங்கே பேட்டரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 3 days 16 hours வந்து காமிக்குது. FM ரேடியோ வந்து கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, கூலி படத்துலேருந்து ஒரு சாங் ப்ளே ஆகிட்டு இருக்கு. இது 2 FM ஸ்டேஷன்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணியிருக்கு. இது கிளாரிட்டி அண்ட் ஸ்பீக்கர் லவுடஸ் வந்து நல்லா தான் இருக்கு. ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் பேட்டரி மோட் அப்படிங்கிற ஒரு மோட் வந்து புதுசாக வந்து இந்த மாடலில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஆஃபில் இருக்குது. நம்ம ஆன் பண்ணோம்னா பிரைட்னஸ் லெவல் கம்மியாகுது அண்ட் வந்து ஆடியோவுடைய அந்த லவுட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகுது. ப்ரொஃபைல்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஜென்ரல், சைலண்ட், மீட்டிங், இந்த 3 கொடுத்துருக்காங்க. இந்த மெனு ஸ்டைல் பாருங்க, இந்த பழைய மாடலில் இருக்கிற மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கால் லாக்ஸ் இருக்குது, கான்டாக்ட்ஸ் இருக்குது. கான்டாக்ட்ஸில் வந்து கான்டாக்ட் செட்டிங்ஸ் போயிட்டு மெமரி ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதில் ஃபோனில் வந்து 1600 வந்து கான்டாக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும்னு நினைக்கிறேன். மியூசிக் பிளேயர் இருக்குது, டார்ச் இருக்குது. டார்ச்சில் வந்துட்டு ஒரு பெரிய LED கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டார்ச் செட்டிங்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. இதில் டைமர் வச்சுக்கலாம். 30 செகண்ட்ஸ்லேருந்து 2 minutes வரைக்கும் நம்ம டைம் செட் பண்ணிக்கலாம். கேமரா இருக்குது. இதில் வீடியோ கூட நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். வீடியோ மோட் இருக்குது. கால்குலேட்டர், மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா இதனுடைய செட்டிங்ஸ் போயிட்டு ஸ்டோரேஜ் சைஸ் வந்து பார்ப்போம். ஃபோன் மெமரியில் பார்த்தீங்கன்னா 100 மெசேஜஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபைல் மேனேஜர் இருக்குது. நான் வந்து ஒரு 32 GB மெமரி கார்டு போட்டிருக்கேன். அதை வந்து இங்கே ஷோ பண்ணுது. கேலண்டர் இருக்குது. அப்ளிகேஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். வீடியோ ரெக்கார்டர், சவுண்ட் ரெக்கார்டர், சிம் டூல் கிட் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இமேஜ் வியூவர் கூட இருக்குது. இப்போ நம்ம கிளிக் பண்ண அந்த பிக்சர் இதில் காமிக்குது. அலாரம் இருக்குது. கேம்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஸ்ட்ரைக் இருக்குது,
லூடோ அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, நிஞ்சா ஆப் அப்படிங்கிற ஒரு கேம் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சூப்பர் பேட்டரி மோட் அப்படிங்கிற ஒரு என்ட்ரி வந்து புதுசாக வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத் இருக்குது, வீடியோ பிளேயர் இங்கே கொடுத்துருக்காங்க, FM ரேடியோ, அப்புறம் இந்த பேட்டரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது வந்து இந்த பேட்டரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஷார்ட்கட் கீ, இந்த சென்டர் டிபேடோடைய சென்டர் கீ வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணுறப்ப LED டார்ச் வந்து ஆன் ஆகுது. இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. வேறு ஷார்ட்கட் வந்து இந்த ஹேஷ் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு மீட்டிங் மோட் எனேபிள் ஆகுது. இப்போ சைலண்ட் மோட். நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரல். இந்த பக்கம் கீ, அந்த ஸ்டார் கீயை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு கீபேட் வந்து லாக் ஆகிக்குது. இதுதான் வந்து ஷார்ட்கட் கீஸ். வேறு ஃபிசிக்கல் கீஸ் வந்து எதுவும் இல்லை. ஓகே, இதை சைடில் இங்கே வைப்போம். இது வந்து பழைய A50. இந்த 2 மாடலையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இது எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் மட்டும் சேஞ்சஸ் இருக்குது. மற்றபடி உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரில் வந்து பெருசாக வரும் சேஞ்சஸ் இல்லை. சின்ன சின்ன அடிஷன்ஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கேமரா இருக்கிற அந்த போர்ஷன் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்க. இதில் சின்ன சர்க்கிள் மட்டும் இருக்குது. இதில் உங்களுக்கு கேமரா, இந்த ஸ்பீக்கர் கிரில் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த புது மாடலில் பெருசு பண்ணியிருக்காங்க. மோட்டோரோலா லோகோ கூட பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிம்பிளாக ஒரு பிரிண்டிங் மாதிரி மட்டும் இருக்குது. இதில் வந்து ஒரு சின்ன டென்ட் மாதிரி, அந்த சின்ன குழி மாதிரி நம்ம அதை ஃபீல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ டிஸ்பிளேல பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஓகே, இந்த 2 மாடலில் உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கு, பழைய மாடலா அல்லது புது மாடலா அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதனுடைய ப்ரைஸ் டீடைல்ஸ் இதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த வீடியோவில் மோட்டோரோலா மோட்டோ A50G அப்படிங்கிற மாடலுடைய அன்பாக்சிங், அப்புறம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட லிங்கை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம RVT ரமேஷ் வியூஸ் தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.